வணக்கம் கேளு. அம்மா, தம்பி, நில்லுங்க. டேய் நிறுத்து. நீ ஏன் இப்போ அளபடியில் கத்துற? என்ன ப்ரோ சொல்கிறீங்க? நான் படிக்கவே இல்லை. பெரிய பெரிய இலக்கணமெல்லாம் என்கிட்ட பேசுனீங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியாது. எனக்கு வழி தெரியாது. என்னை விட்டு போயிடாதீங்கன்றதுக்காக நான் எங்கள் அம்மாவையும் என் தம்பியும் கூப்பிட்டேன், அவ்வளோதான். ஓ அப்படியா? அது பரவாயில்ல. ஆனால் இப்போ நீ கத்துனல்ல, கூப்பிட்ட இல்லை, அம்மா தம்பி அப்படின்ட்டு, அதுதான் அளபடை. இப்போ நீ அம்மாவை, அம்மா நீங்கள் எங்கே இருக்கீங்க, அம்மா நல்லா இருக்கீங்களா இப்படி கேட்டால் அது சாதாரண ஒரு வார்த்தை, அம்மாவை தான் குறிக்கும். ஆனால் அம்மா அப்படின்னு ஒரு தொலைவில் இருக்கிறவங்கள கூப்பிடும்போது அது அளபெடை ஆகுது. ஒரு வார்த்தையை நீட்டி ஒழிக்கும் போது அது அளபெடை. நெடில் எழுத்தான ஈக்கு இனமான ஈ அளபெடுக்கிறதுனால தான் இதுக்கு பேர் அளபெடை. இலக்கணத்தில் இதை இப்படி தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, தம்பி அம்மா அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு சாதாரண வார்த்தை. ஆனால் நீ இப்போ தம்பி அப்படின்னும் போது அங்கே பக்கத்தில் அளபெடுக்குது இன்னொரு எழுத்து. அதுக்காக தான் இதுக்கு பேர் அளபெடை. எங்கெல்லாம் ஒரு சொல்லை நம்ம இழுத்து ட்ராக் பண்ணி சொல்கிறோமோ அதுக்கு பேர் தான் அளபெடை. இது இப்போ உனக்கே புரிஞ்சிருக்கும், இனிமே மறக்காதுன்னும் போது உங்களுக்கெல்லாம் புரியாமையா இருக்கும். இந்த மாதிரி எளிமையாக இலக்கணத்தை கற்றுக்க தமிழ் படியில் இலக்கணம் படிங்க. இலக்கணம் நல்லா இருக்கும், உங்கள் லைஃப்பும் நல்லாவே இருக்கும். அடுத்த பதிவு தமிழ் படியில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் என்னுடைய குரல் ஒலிக்கும். நன்றி, வணக்கம்.